இங்கே இந்த பொண்ணு அவன் தங்கச்சி கூடயும் உடம்பு முடியாமல் கால் நடக்க முடியாமல் இருக்க அவங்க அம்மா கூடயும் வீட்டில் இருக்கா. அவங்க அம்மாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கா. அவங்க அம்மா 2வதா கல்யாணம் பண்ண ஆளு வேலைக்கு போயிட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட சாப்பாடு கேட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு தனியாக படுக்க வரியான்ற மாதிரி கேட்குறான். அவங்க முடியாதுன்னு சொல்லும் போது, நீ எப்போ பாரு இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு நாள் ஃபுல் போதையில குடிச்சிட்டு வந்தவன் இந்த பொண்ணு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. சாப்பிட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு கையை பிடிச்சா மேலேயே கை வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா எவ்வளோ தடுக்கிறாங்க. அவள் சின்ன பொண்ணு விட்டுருன்னு சொல்லி. இவன் கேட்காம அந்த பொண்ணுகிட்டே தப்பாக நடந்துக்கிட்டு வெளியே போயிடுறான். அப்போ அந்த பக்கத்து வீட்டாண்ட வந்து சண்டை போடுறான். அது உனக்கு பொண்ணு முறை இல்லையா, நீ அப்பா முறை இல்லையான்னு கேட்டா, அப்பா முறைலாம் கிடையாது, அப்பா மாறி தான், நீயும் அண்ணன் முறைலாம் கிடையாது, பார்த்து உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோன்ன உடனே இவனும் உள்ளே போனவன் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா இவனும் அந்த பொண்ணை கற்பழிச்சிடுறான். அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, வெளி உலகத்தில் தான் இந்த மாதிரி கொடூரமான மிருகங்க இருக்குன்னு நினச்சேன், வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த விஷயத்தை நீ வெளியில் மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா, உனக்கு நாளை பின்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை தடுத்துடுறாங்க. இந்த பொண்ணை அந்த பக்கத்து வீட்டு அண்ணனோட அம்மா கிட்ட போய் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நீ எப்போ பாரு ஆம்பளை பசங்களோட உரசி விளையாடிக்கிட்டே இருக்கல, அவங்களும் எப்படி ஆசை அடக்குவானுங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ தான் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அவங்க அப்பனும் மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை கொல்ற மாதிரிலாம் மிரட்டி இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுறான். அந்த சமயம் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணோட தங்கச்சிக்கிட்டே தப்பாக நடங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போ இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு இரும்பு ராடு எடுத்து அவனை அடித்து கொன்னுடுறா. அந்த பக்கத்து வீட்டு அண்ணனும் வரும்போது அவனையும் கன்னத்தில் அறைய போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறா.